ஜெயிக்க போகிற சிம்ம ராசியை பற்றி பேச போகிறேன். அது குறிப்பாக 3 மாத இறுதி கட்ட 3 மாதத்தில் நடக்க போகிற அற்புதம். சூரிய பகவான் கேதுவின் பிடியிலிருந்து நல்ல நல்ல ஸ்தானத்தில் நட்பு வீட்டாக பயணிக்க போகுது. ஃபஸ்ட் சூரியன் பயணிக்கும் காலகட்டத்தில் உங்கள் ராசி அதிபதி கோச்சார குருவும் பார்க்கும். ஃபஸ்ட்டு இந்த ராசிக்கு பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட உயர்வு ஏற்படும் காலகட்டம். தொலைதூர பயணம் ஏதோ ஒரு வகையில் பணம் வருது. பணம் வரதை ஃபஸ்ட்டு கடனை அடைக்க சரியான காலகட்டம். கடன்லேருந்து மீண்டு வர்றதுக்கு தாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட். நான் நிறைய பேர் சொன்னேன், கடன் அடைச்சி வெளியே வந்து ட்ரேடிங் ரெஃபர் பண்ணல. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் ஓகே, ட்ரேடிங் இல்லை. ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டது ஓகே, நகை வாங்கி வைக்கும் யோகங்கள் உண்டு. இன்சூரன்ஸ் ஃபிக்ஸ்டு அப்போ இவங்க தான் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆயுள் காப்பீட்டு திட்டம் மொத்தமாக, அதாவது ஒரு எனக்கு எதாவது ஆச்சுன்னா என் குடும்பத்துக்கு வர்றதுக்கு அந்த ராசி முடிவு எடுத்து வைக்கும். 8ல் சனி வரும் காலகட்டத்தில் ஆயுள் காப்பீடு திட்டங்கள் இதுக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணும். இன்சூரன்ஸ் திட்டங்கள், இறந்தவர் சொத்திலிருந்து ப்ராஃபிட் அனுபவிக்கக்கூடிய காலம். ஏன்னா சூரியன் சனி 8ல் வரும்போது நல்லாயிருக்கும். ஆனால் உங்களுக்கு இறக்கும் தருவாயில் இருந்தால் கூட மீண்டு வருவாங்க. ஒருத்தர் பார்த்தா கேன்சர் இறந்து வருவாங்களா இல்லையான்னு சொன்னாங்க. அதெல்லாம் சும்மாராக 3 மாதத்தில் எவ்வளோக்கு நல்ல பெனிஃபிட், எவ்வளோ சக்ஸஸ் அனுபவிக்க முடியும் பண்ணிக்கோங்க. ட்ராவல் எவ்வளோ பண்ணணும் சங்கடப்படாமல் போய்க்கோங்க. இறுதியில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக வாய்ப்புண்டு. 12ல் குரு இருக்கும் காலகட்டத்தில் கும்பாபிஷேகம் கோயில் சம்மந்தப்பட்ட அனுகிரகம் உண்டு. இன்வெஸ்ட் பண்ணுற பணம் லாபகரமாக இருக்கும். விரயத்திலிருந்து லாபம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு சம்மந்தப்பட்ட வெளியூர் சம்மந்தப்பட்ட எதாக இருந்தாலும் தைரியமாக முயற்சி செய்து பாருங்கள். ஜோதிட யுகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். ஜெயிக்க போகிற சிம்ம ராசியை பற்றி பேச போகிறேன். அது குறிப்பாக 3 மாத இறுதி கட்ட 3 மாதத்தில் நடக்க போகிற அற்புதம். சூரிய பகவான் கேதுவின் பிடியிலிருந்து நல்ல நல்ல ஸ்தானத்தில் நட்பு வீட்டாக பயணிக்க போகுது. ஃபஸ்ட் சூரியன் பயணிக்கும் காலகட்டத்தில் உங்கள் ராசி அதிபதி கோச்சார குருவும் பார்க்க போகுது. 12ஆம் இடம், உங்கள் ராசிக்கு 9ஆம் 12ஆம் இடத்தில் இருக்கும்போது பெரும் பணம் சம்மந்தப்பட்டதை ஒன்றை கொடுத்து அசட்டு ஏதாவது வாங்குறதுக்கு ஒன்று அமைப்பு வந்திருக்கு. இதை பற்றிலாம் பேசுவோம். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ராசிக்கு பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட உயர்வு ஏற்படும் காலகட்டம். தொலைதூர பயணம் ஏதோ ஒரு வகையில் பணம் வருது. பணம் வரதை ஃபஸ்ட்டு கடனை அடைக்க சரியான காலகட்டம். கடன்லேருந்து மீண்டு வர்றதுக்கு தாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட். நான் நிறைய பேர் சொன்னேன், கடன் அடைச்சி வெளியே வந்திருக்கேன். இந்த ராசிக்கு வேலை இல்லை. அடுத்த பாயிண்ட், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். சின்னதாக ஜாபு போயிட்டு 2 மாதம் 3 மாதம் பண்ணது சிம்மராசி தான். இதில் பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் 2 வேலை 3 வேலை, பொதுவாக 2 வேலையில் மெயின்டைன் பண்ணுற ஸ்கில் உள்ள ஆள் இதுதான். ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுவார், அதே ஒர்க்கும் பண்ணுவார். நான் சொன்ன ஒரு லாயர் ஒருத்தர், அவர் லாயராக ப்ராக்டிஸ் பண்ணிருக்காரு, தோட்டம் இருக்குதுங்க அப்படின்னார். இதே ஒரு ஃபாரினில் இருக்கிற சொல்லும்போது ஊரில் அசட் இருக்குது, ரெண்டல் இன்கம் விட்டுருக்கேன், பட் எனக்கு இங்கே நான் ஐடியில் இருக்கேன். அப்போ இந்த மாதிரி ஏதோ 2 வகை வருமானம் வர ஸ்கில் உள்ளது. இப்போ ஃபஸ்ட்டு வேலை சம்மந்தப்பட்டதில் 6ஆம் இடத்தை குரு பார்க்கும்பொழுது வேலை இல்லாத வேலை கிடைக்கும், கடன் அடையும், நோய் நொடியிலிருந்து மீண்டு வர வாய்ப்பு உண்டு. எதிரிகள் விலகுவார்கள், இல்லது எதிரிகள் நண்பர்கள் ஆவாங்க. இந்த நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து பாசிட்டிவ் தாட்ஸாக மாறிடும். ஃபஸ்ட்டு சக்ஸஸே இதுதான். குரு 4, 6, 8 கனெக்ட் பண்ணுதுங்க. அப்போ பூர்வீக பிரச்சனை உள்ள வீட்டில் எல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா கட்டுற வரைக்கும் போய் நின்னது, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த டாக்குமெண்ட் ப்ராப்ளம் ஆனது, இதெல்லாம் சரியாகிற காலகட்டம். சிம்மத்துக்கு ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டது இருக்கும். 8ஆம் இடம்னா பூர்வீகத்தை சொல்லணும். பூர்வீகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சால்வ் ஆகிறது. வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய நேரத்தில் எக்ஸ்ட்ரா டியூட்டி, ட்ராவலிங்லேயே பாதி நேரம் போயிருக்குது. குடும்ப ரீதியாக ராசியில் கேது பகவான் குடும்பம் அங்கே ஒரு பக்கம் இங்கே ஒரு பக்கம், இதில் வேலை ப்ரெஷர் வேறு, ஒரே நேரத்தில் அவ்வளோ இதுவும். சந்திரன் கேது இருக்கும்போது பார்த்திங்கன்னா அம்மா தான் சப்போர்ட் இல்லை, அம்மா கேட்க மாட்டேது ஃபஸ்ட்டு. 2வது யாரெல்லாம் கடகராசியோ, நல்லா பாருங்கள், கடகராசி கடகலக்கணம் இருக்கிறக்காரங்க தொந்தரவு கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க இந்த ராசிக்கு. ஆக மொத்தம் சிம்மம் இத்தனை பேராமீட்டரில் ஜெயிக்குது. சார் திருமணம் இருக்கா இல்லையா சொல்லிடுங்க, இல்லைன்னா கல்யாணமே வேண்டாம். இது ஆண் பெண்ணோட குரலாக இருக்குது சிம்மத்துக்கு. பொதுவாக திருமண காலகட்டம் அனைவருக்குமே வாய்ப்பு வரும். அந்த கரெக்டான காலத்தில் ஓகேன்னு சொல்கிறாங்களா இல்லையான்னு தான். ஜாதக ரீதியாக தோஷங்கள் நிறையா இருக்கும்போது கூட நம்ம என்ன எதிர்பார்ப்போம்னா, அதை பார்த்துட்டு வெளிநாட்டிலையோ வேறு ஏதோ ஒரு வகையில் திருமணம் பண்ண வைக்கிறது தான் ஜோதிடர் போடுவோம். ஆனால் கேட்க மாட்டாங்க. ஒரு ஜாதகத்தில் இந்த வரன் சொந்த ஜாதியில் இல்லை, தெளிவாக அமைப்பு சொல்லியாச்சு. அப்படி இப்படின்னு பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் பார்த்து ஓகேன்னு சொல்லி, ஆனால் பொண்ணு வீட்டுக்காரங்க பையன் வீட்டுக்காரங்க வேண்டாம் அப்படின்னு ரொம்ப நாளாக இழுத்து 2 வருஷம் கழித்து திருப்பி முடித்தாங்க.
நான் சொன்னேன் 2 வருஷம் முன்னாடியே வந்த வரன் இப்போ முடிச்சிருந்தீங்கன்னா இந்நேரம் குழந்தை பேசிவிட்டு அம்மா அப்பான்னு பேசியாக இருந்திருக்கும் அப்படின்னு. அது மாதிரி திருமணம் சம்மந்தப்பட்ட நல்ல நிகழ்வு நடக்கும் காலகட்டம் தான். திருமணத்துக்கு எதுவும் தடையில்லை. ராகு கேது பரிகாரம் பண்ண வேண்டி வரும். ஏன்னா உங்கள் ராசிக்கு கேதுவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் ராகு கேது பரிகாரம் பண்ண வேண்டியிருக்கும். ஆல்ரெடி பார்த்த வரன் திருப்பி வரும். தொலைதூர அசலில் வரன் வரும். வேறு ஒரு வெளிநாடு வெளியூர்லேருந்து வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகும். இப்போ இதுக்கு பார்த்தோம், ஏதோ ஒரு பார்ட்னர்ஷிப், தொழிலாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகிற காலகட்டம் நல்ல நிலைமையில் வருகிற சூழ்நிலை வந்தாச்சு. இது அடுத்து சார் பிஸ்னஸ் பண்ணலாமா, பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா? பொதுவாக இந்த ராசிக்கு பிஸ்னஸ் யோகங்கள் உண்டு. வேலைக்கு போயிட்டுருக்கவங்க ஜாதக ரீதியாக பார்த்துட்டு பண்ணாங்க. ஏன்னா அஷ்டமச்சனி காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பிஸ்னஸ் மட்டும் தான் ஓகே சொல்லுவோம். ஒரு சில பிஸ்னஸ் வேண்டாம். பட் லக்ன ரீதியாக தசாபத்தி ரீதியாக பார்த்துட்டு முடிவெடுக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யோகங்கள் உண்டு. ஆனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அந்த பண்ணும்போது ஷேர் மார்க்கெட் நம்ம ரெஃபர் பண்ணல, இந்த ராசிக்கு வேண்டான்ட்டோம். டே ட்ரேடிங் ரெஃபர் பண்ணல. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் ஓகே, டே ட்ரேடிங் இல்லை. ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டது ஓகே, நகை வாங்கி வைக்கும் யோகங்கள் உண்டு. இன்சூரன்ஸ் ஃபிக்ஸ்டு அப்போ இவங்க தான் இப்போ தான் பார்த்திங்கன்னா ஆயுள் காப்பீட்டு திட்டம் மொத்தமாக, அதாவது ஒரு எனக்கு எதாவது ஆச்சுன்னா என் குடும்பத்துக்கு வர்றதுக்கு அந்த ராசி முடிவு எடுத்து வைக்கும். 8ல் சனி வரும் காலகட்டத்தில் ஆயுள் காப்பீடு திட்டங்கள் இதுக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணும். இன்சூரன்ஸ் திட்டங்கள், இறந்தவர் சொத்திலிருந்து ப்ராஃபிட் அனுபவிக்கக்கூடிய ஏன்னா சூரியன் சனி 8ல் வரும்போது நல்லாயிருக்கும். ஆனால் உங்களுக்கு இறக்கும் தருவாயில் இருந்தால் கூட மீண்டு வருவாங்க. ஒருத்தர் பார்த்தா கேன்சர் இறந்து வருவாங்களா இல்லைன்னு சொன்னாங்க. அதெல்லாம் சிம்மராசி, அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க சார். ஸ்டேஜ் 4, 5, 6 இருந்தாலும் ஒன்றும் ஆகாது. சனி 8ல் ஸ்ட்ராங்காக இருக்குது. சிம்மராசிக்கு யாருங்க வியாதியிலிருந்து மீண்டு வந்துடுவாங்க. விரயம் மட்டும்தான் தவிர மற்றபடி ஹெல்த் பேராமீட்டர் சக்ஸஸ் ஆகும். ஒரு ராசிக்கு 9ஆம் அதிபதிங்க. 9ஆம் அதிபதி நல்ல நல்ல ஸ்தானத்தில் பயணிக்கிறார். பொதுவாக ப்ராப்பர்ட்டி, வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது, ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகள் தான் இருக்கும். பொதுவாக இந்த ராசிக்கு இப்போ ப்ரெஷர் சம்மந்தப்பட்டது, மன நெருக்கடி மட்டும் பார்த்துங்க. மனசு தான் மருந்து இந்த சிம்மத்துக்கு. 3 மாதத்தில் இந்த மனசை மட்டும் கண்ட்ரோல் பண்ணால் தொழிலில் ஜாஸ்தி, திருமணம் நடந்துடும், பூர்வீக சொத்து உண்டு, பணங்கள் வர வேண்டிய பணங்கள் உண்டு, மதிப்பு மரியாதை அதிகரிக்கும், குலதெய்வம் அனுகிரகம் உண்டு, குழந்தைகளால் ஆதாயம் உண்டு, தந்தை வெளி குடும்ப உறவுகளில் வலுப்படுகிற காலகட்டம் உண்டு, பிஸ்னஸ் ஒன்றை தாண்டி இன்னொன்றை வளர்ச்சி ஏற்படுத்திய காலகட்டம் உண்டு, ஹெல்த் இப்போ தான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அப்போ 3, 11 தொடர்புலாம் வரும் இந்த ராசிக்கு. அப்போ 3, 11 3ஆம் இடம் சுக்கிரன், புதன். 3, 11 இந்த ராசிக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா நான் என்னென்னா உறவு வகையில் அண்ணன் தங்கச்சி இல்லை அக்கா, அதாவது மூத்தவங்க இளையவங்க இவங்களில் ப்ராஃபிட் அதிகரிக்கும். நண்பர்கள் அதிகமாக போகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. என்ன குடும்பத்தை விட்டு என் குடும்பம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பக்கம் இருக்கும், அங்கே ஒரு பக்கம் இருக்கிறது ஒரு சில அமைப்பு இருக்குது. ஏன்னா ராகுகேது இன்ஃப்ளூயன்ஸ்னால் ஃபேமிலி எல்லாம் ஒன்றா போக முடியாது. சார் நான் ஃபாரின் போகலான்னு இருக்கேன், நான் மட்டும் போகிற மாதிரி இருக்குது. ஒரு லாங் டேர்ம் ட்ரிப்பு இருக்குது, ஃபேமிலியை விட்டு நான் மட்டும் போகிறேன். ஏன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். அவங்க உடம்பு சரியில்லை, பையன் படிக்கிறான், பொண்ணு படிக்கிறாங்கன்னு ஆக மொத்தம் ஒரு தொலைதூரம் பயணம் உண்டு, தனியாக போயிட்டு வர காலகட்டம். இந்த 3 மாதத்தில் எவ்வளோக்கு நல்ல பெனிஃபிட்டு, எவ்வளோ சக்ஸஸ் அனுபவிக்க முடியும் பண்ணிக்கோங்க. ட்ராவல் எவ்வளோ பண்ணாலும் சங்கடப்படாமல் போய்க்கோங்க. இறுதியில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக வாய்ப்புண்டு. 12ல் குரு இருக்கும் காலகட்டத்தில் கும்பாபிஷேகம், கோயில் சம்மந்தப்பட்ட அனுகிரகம் உண்டு. இன்வெஸ்ட் பண்ணுற பணம் லாபகரமாக இருக்கும். விரயத்திலிருந்து லாபம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு சம்மந்தப்பட்ட, வெளியூர் சம்மந்தப்பட்ட எதாக இருந்தாலும் தைரியமாக முயற்சி செய்து பாருங்கள். பெரிய பணம் இன்வெஸ்ட் பண்ணும்போது மட்டும் ஜாதக ரீதியாக பார்த்துக்கோங்க. கடனை அடைச்சிட்டாலே ஜெயிச்சிடும். இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த போர் போடலாமா, போர் போடலாம், தண்ணி தோண்டலாம், வீடு கட்டலாமா, வீடு வண்டி வாகனம் ஆதாயம் உண்டு. போர் போட்டால் தண்ணி வரும். தண்ணி சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமும் சக்ஸஸ் ஆகும். ஆக இது ஒரு நல்ல பலன் வந்தாச்சு, தைரியமாக சொல்லலாம். ஆக இது வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி ஒரே ஒரு பரிகாரம் தேவைப்படுது இந்த ராசிக்கு. பொதுவாகவே இப்போ மைண்டில் என்ன வரும், சனீஸ்வர பரிகாரம், ராகுகேது வரும். உங்களுக்கு குரு வச்சு தான் பரிகாரம். ஏன்னா 9ஆம் அதிபதி குரு 12ல் வரும் காலகட்டத்தில் நிறைய பேருக்கு குருவாயூர் ஒரு டைம் போயிட்டு வந்துடுங்க. கும்பராசிக்கு சாரி இந்த சிம்ம ராசிக்கு ஒரு டைம் குருவாயூர் போயிட்டு வந்துட்டாலே வேலையை தொந்தரவு சம்மந்தப்பட்ட, கடன் சம்மந்தப்பட்டு வெளியே வந்துடும். இல்லைன்னா குழந்தை வடிவத்தில் இருக்கிற கோயில்கள், குழந்தை வடிவத்தில் இருக்கணும். அப்போ நம்ம கோயிலாக இருக்கலாம், குழந்தை வடிவத்தில் இருக்கிற கோயில் மாதிரி பாருங்கள். இப்போ குருவாயூர் கோயில் நிறைய பேர் சக்ஸஸ் ஆகிருக்கு, கொடுத்து அந்த கோயிலுக்கு போயிட்டு வர வாய்ப்பு இருக்குது. போயிட்டு வாங்க. இப்போ நீங்கள் ஏதோ புதுசாக படிக்கிற காலகட்டம் வந்தாச்சு, புதுசாக படிக்கணும். இப்போ தான் சார் ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் படிக்கிறேன், ட்ரைனிங் எடுக்கிறேன், அந்த மாதிரிலாம் சக்ஸஸ் ஆகும். அப்போ இப்போ நீங்கள் எது நினச்சாலும் படிக்கிற காலகட்டத்தில் சக்ஸஸ். இன்சூரன்ஸ், ஃபிக்ஸ்டு டெபாசிட் சக்ஸஸாக இருக்கும். உறவுகள் வலுப்படும், பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள், விரயங்கள் குறையும். நல்ல காலம் பிறந்திருக்கு. 3 மாதத்தில் வேகப்படுத்திக்கங்க.
2026 நல்ல காலம் இன்னும் முழுமையாக இருக்கட்டும். அந்த எட்டில் சனி அஷ்டம சனியை விட்டுட்டு தைரியமாக தொடங்குங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.